பேகுரு சொந்தங்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நேர்காணல நம்மளோட இருந்திருப்பவர் புவிசார் அரசியல் விமர்சகர் திரு கணேஷ்குமார் அவர்கள். வணக்கம்ண்ணா. வணக்கம், ஜெய்ஹிந்த். இப்ப பிரிக்ஸுக்கு நம்ம தான் சேர் பண்றோம். அதனால ஒவ்வொரு நாடும் அழைக்கிறப்ப பங்களாதேஷ் அவங்களையும் அழைச்சிருக்கோம். அதற்கு எங்க பிரைம் மினிஸ்டர் வரணும்னா அவங்க சில நிபந்தனைகள் சொல்றாங்க. அதாவது ஷேக் ஹசீனா அவர்களை நீங்க நாடு கடத்திருக்கீங்க, திருப்பி எங்க பங்களாதேஷ்கே விட்டாதான் நாங்க வருவோம் அப்படிங்கிறாங்க. இதற்கு இந்தியா என்ன முடிவு எடுக்க போகுது? இல்ல பங்களாதேஷ் நீ வந்தாவா வராட்டி போ அப்படின்னு போறாங்களா? வந்தாவா வராட்டி போன்னு சொல்றது ரொம்ப பெரிய விஷயமே இல்லை. இங்கே விஷயம் இந்தியா பெரிய நாடாக இருந்தாலும் சின்ன நாடாக இருந்தாலும் ஒரே மாதிரி தான் ட்ரீட் பண்ணுது. அந்த கேட்குற கோரிக்கைகள் அப்படிங்கிறது கொடுக்க முடிகிற அளவுக்கு கோரிக்கை இருந்ததுன்னா கொடுப்பாங்க. ஆல்ரெடி இது பரிசீலனையில் தான் இருக்குது. இது ஒன்றும் புதுசாக, அதாவது ஊரில் கல்யாணம் அப்படின்னா நம்ம வீட்டில் கல்யாணம் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன். இந்த மாதிரி பக்கத்தில் நம்மளோட அண்டையில சொந்தக்காரங்கெல்லாம் எப்பவுமே ஒரு மிடுக்குன்னு ஆயிடுவாங்க. ஸோ நான் வரணும்னா இந்த மாதிரிலாம் பண்ணும், மரியாதை வச்சு தட்டு வச்சு பூர்ணக்கும். அதே மாதிரி தான் இது. இதெல்லாம் ரொம்ப நாளாக பேசிட்டு தான் இருக்காங்க. கடந்த ஒரு 3 மாதமாக அவங்க திரும்ப போகிறதுக்கு ரெடி ஆகிட்டாங்க. யார்? ஹசீனா அவர்களே சொல்லிட்டாங்க, நான் டிசம்பர் மாதம் போகிறேன் ஊருக்கு அப்படின்ட்டு. இல்லை, இப்போ நம்ம ஒரு பொது இதில் பேசுகிறப்ப கூட பார்த்துருப்போம், அவங்க ஆதரவாளர் வீட்டிலலாம் அதுதான் அவங்க ரெடி ஆகிட்டாங்க. 3 மாதத்துக்கு முன்னாடியே சொன்னாங்க டிசம்பர் வரைக்கும் இருப்பேன்ப்பா, அப்புறம் நான் கிளம்பிடுவேன், நான் என் வேலையை பார்க்க போகிறேன், எங்கள் ஊரில் போய் நான் எலெக்ஷனில் நிற்க போகிறேன்னு சொல்லியிருக்காங்க. அவங்க நான் திரும்ப போய் அந்த கேஸை ஆடி அந்த கேஸில் நான் ஜெயிச்சு நான் திருப்பி எலெக்ஷனில் நின்று நான் திருப்பி அதிபர் ஆவேன்னு தான் சொல்கிறாங்க. அவங்க அதில் மாற்று கருத்து இல்லை. ஆகஸ்ட் மாதம் 5ஆம் தேதி நீங்கள் சொல்கிறது அந்த காணொலி காட்சி மூலமாக பேசுறதுக்கு தான் நீங்கள் சொல்கிறீங்க. அந்த காணொலி காட்சி மூலமாக பேசின அந்த வீடியோ அவங்க ஊரில் ஒரு பெரிய இம்பாக்டை கிரியேட் பண்ணுது. ஏன்னா இந்த தாரிக் ரஹ்மானுக்கு ஒரு பெரிய பின்னடைவு. ஏன்னா இந்த எலெக்ஷனில் அவங்க நிற்கவே கூடாதுன்னு தான் அவங்க நிற்கவே இல்லையா, அந்த கட்சி நிற்கவே இல்லை. இவங்களா ஒரு எலெக்ஷன் அமெரிக்காவுடைய அடிமைகள் தான். டு பி ஃப்ராங்க், அமெரிக்கா இருக்கிற ஆமாம். ஏங்க நான் என்ன கேட்குறேன், இந்த முடிவெல்லாம் உண்மையிலே பங்களாதேஷில் தாரிக் ரஹ்மானும் ப்ரொஃபஸர் முகமது யூனுஸும் எடுத்தது அப்படின்னா இட்லினா சட்னி கூட நம்பாது. சரி, இது மேலேருந்து ஒருத்தர் சொல்கிறான். அன்பே சிவம் படத்தில் கமல் சொல்லுவார், சோ கால்டு லா நீங்களே சொல்லுங்கள் நான் கேட்டுக்கிறேன் அப்படின்னு. அந்த மாதிரி தான் இந்த மேற்கத்திய நாடுகளில் ஒரு 10 நாடுகள் சேர்ந்து இந்த எலெக்ஷனை அமெரிக்கா ஒத்துக்குதா? இந்த எலெக்ஷன் நடந்து முடிஞ்சு தாரிக் ரஹ்மான் ஜெயிச்ச எலெக்ஷனை அமெரிக்கா ஒத்துக்குதுன்னா இதை விட ஒரு கேவலமான ஒரு விஷயம் அமெரிக்கா செய்ய முடியாது. ஏன்னா இதே அமெரிக்கா 2023ஆம் வருஷம் டிசம்பர் மாதத்துலேருந்து ஷேக் ஹசீனா அவர்கள் ஜெயிக்கக்கூடாதுன்னு லாபி பண்ணாங்க. அந்த ஊரில் இருக்க மேகசைன்ஸ்லாம் எழுதுனாங்க, அவங்களுடைய நியூஸ் பேப்பரில் விலைக்கு வாங்கி. அதையும் மீறி அந்த அம்மா எலெக்ஷன் நின்றுனாங்க, ஜெயிச்சாங்க. அப்போ தாரிக் ரஹ்மானோட பார்ட்டி நான் வாக் ஓவர் பண்ணுறேன், நான் கொடுக்க மாட்டேன், நான் இந்த எலெக்ஷனில் நான் நிற்க மாட்டேன்னு சொன்னாங்க. நான் நிற்க மாட்டேன்னு சொல்லி தோக்கிறதும் நிற்க விடாமல் தோக்கிறதுக்கு வித்தியாசம் இருக்குது. சரியா? தாரிக் ரஹ்மானோட பார்ட்டி நான் நிற்க மாட்டேன், நின்னா தோற்று போயிடுவேன்னு தெரியும். அதுக்கப்புறமா அந்த அம்மா அறுதி பெரும்பான்மையில் ஜெயிச்சுது. அதுக்கப்புறமா இந்த மாணவர் புரட்சி மண்ணாங்கட்டின்னு கொண்டு அந்த அம்மா வீட்டுக்கு இங்கே அமுச்சு விட்டாங்க. 45 நிமிஷம் டைம் காரிடாரு கொடுத்து நீ இந்தியாவுக்கு போறியா, எங்கேயோ போய்க்கோன்னு சொல்லி, லண்டன் போறியா யுஏஇ போறியான்னு கேட்டாங்க. அவங்க இந்தியா வந்தாங்க, இந்தியாவில் தான் இருக்காங்க. அவங்களோட சாய்ஸ் தான் இந்தியா. ஆமாம், அவங்களே தான் சூஸ் பண்ணாங்க, இங்கே வந்துட்டாங்க. இங்கே பிரச்சனை ஒன்று தான். தாரிக் ரஹ்மானுடைய பார்ட்டி நான் நிற்க மாட்டேன்னு சொல்லி தோற்று போன கட்சி. இந்த அம்மா நான் நிற்கிறதுக்கு ரெடியாக இருக்கேன்னு சொன்ன பிறகு இவங்களை ஜெயிச்சதை கவுத்து ஒரு ஆள் உட்கார வச்சுருக்காங்கன்னா கதையே வேறு மாதிரி தான் இருக்குது நம்மளுக்கு. ஸோ இங்கே ப்ராப்ளம் இவங்க போய் திரும்ப இப்போ ஒரு மரண தண்டனை கொடுத்துருக்காங்கல்ல. ஆமாம், அது பர்சன் இன் அப்சன்சியா அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இல்லை, ஒருத்தர் இல்லவே இல்லை, அதுக்கு முன்னாடி இவங்களே ஒரு இது கொடுக்குற மாதிரி, வெர்டிக்ட் கொடுக்குற மாதிரி. அது ஒர்க் அவுட் ஆகாது. திரும்ப இவங்க அங்கே போவாங்க, அந்த கேஸ் திரும்ப எடுத்து அந்த கேஸை வாதாடி இவங்க உண்மையாக குற்றவாளியா இல்லை இவங்களுக்கு என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருந்தது அப்படின்னு மக்கள் தெரிஞ்சுப்பாங்க. அதுக்கப்புறமா இங்கே ப்ராப்ளம்லாம் மாறும். இதனால இரு நாடு உறவுகளுக்கு ஏதாவது பாதிப்பு வராதா? உறவுகளுக்கு பாதிப்புன்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இல்லை. இப்போதைக்கு பங்களாதேஷை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு ஆப்ஷன்ஸே கிடையாது. இல்லை, சைனான்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, இருக்கட்டும். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பங்களாதேஷோட நம்மளுக்கு இப்படி இந்தியாவுக்கு 3 பக்கம் கடல், ஒரு பக்கம் இமயமலை மாதிரி, பங்களாதேஷ்க்கு 3 பக்கம் இந்தியா, ஒரு பக்கம் கடல். கடல்லேருந்து எல்லாத்தையும் கொண்டு வர முடியாது. அதுலேயும் இப்போ இருக்க நிலமையில் கடலில் போக்குவரத்தே கஷ்டமாக இருக்குது. அதனால் ரொம்பலாம் சைனாவெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. முதல்ல சைனாவே பிரச்சனையில் இருக்காங்க. ஸோ சைனாவுடைய ஆதிக்கமும் குறைஞ்சிட்டு தான் இருக்குது. கடல், இந்த கடல் இந்திய பெருங்கடல் தான். நீங்கள் என்ன தான் சொன்னாலும் தென்சீன கடலில் வேணால் அவன் பெரிய ஆளாக இருக்கலாம். நம்ம அதாவது சுந்தரபாண்டியன் மீம் மெட்டீரியல் மாதிரி தான். உங்கள் ஊரில் உங்கள் ஊரில் நீங்கள் எப்படியோ அந்த மாதிரி அவங்க ஊரில் அவங்கன்னு வேணால் சைனாவில் இந்தியாவை பார்த்து சொல்லுவாங்க, அவ்வளோதான்.
ஏன்னா இது வந்து இனிமேல் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த உலகத்தை வல்லாதிக்க சக்தி அப்படின்றது போயிடும் கொஞ்சம் கொஞ்சமாக. இப்போயே அமெரிக்காவுடைய பவிஷ்யம் தெரிஞ்சு போச்சு, ஹார்மோஸ்லையும் தெரிஞ்சிச்சு, யுக்ரைன்லையும் தெரிஞ்சிச்சு. இல்லை அமெரிக்கா நீங்கள் சொல்றதுனால 3 பேக்ட் பற்றி நம்மளே பேசியிருப்போம். சவுதி, துருக்கி, பாகிஸ்தான் போட்ட அந்த ஒப்பந்தத்தை பற்றி நம்மளே பேசியிருப்போம். அதை வந்து நம்ம ட்ரம்ப் அவர்கள் வந்து வரவேற்றிருக்காரு. வரலாற்று சிறப்புமிக்க இந்த ஒப்பந்தம் அப்படிங்கிறாரு. செலவு கம்மியாகுதுல்ல, முதல்ல அசிங்கப்பட வேணாம். இப்போ பாகிஸ்தானை அடிக்கிறோன்னு வச்சுங்களேன், சிம்பிளாக சொல்லணும்னா ஆப்ரேஷன் சிந்தூர் ரெஸ்யூம் ஆகுது, திரும்ப போட்டு கொலக்காடு காட்டுறோம். 9 ஏர்போர்ட்டை ஏர்பேஸ் அடித்தோம் இல்லையா, அதை நம்ம திரும்ப அடிக்கிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும். இந்த வாட்டி ரன்வேவே இல்லாத மாதிரி அடிச்சிட்டோம். யார் பொறுப்பேற்றுப்பா? சைனா ஏற்றுக்கும். ஏன்னா சைனாவுடைய விமான எதிர்ப்பு ஏவுகணையும் ஏவுகணை எதிர்ப்பு இதுவும் அவங்கக்கிட்ட இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ பை எனி சான்ஸ் அமெரிக்காவுக்கு கெட்ட பேர் வராது. ஏன்னா நான் இந்த இடத்த விட்டு போகிறேன், நீங்கள் 3 பேர் ஒன்றா இருக்கீங்க, நீங்கள் பார்த்துப்பீங்கன்னு சொல்லிட்டு தான்ப்பா நான் வெளில போயிட்டேன் அப்படின்ட்டு. இப்போ ட்ரம்ப்புக்கு வந்து இந்த ஒரு செய்தி வருது, மிலிட்ரியோட இது வந்து ரொம்ப குறைவா இருக்கு எல்லா இடத்துலையும், பெரிய ஆபத்துனால அவங்களே இந்த மாதிரி ஏதாவது பண்ணிட்டு வெளியில போறாங்க. இதுதான் நான் முன்னாடியே நம்ம 2 பேரும் போன வாரம் பேசும்போது இதை தான் நான் சொன்னேன். இது வெளியில போறதுக்கான ஏற்பாடு தான். ஸோ ஏதாவது பண்ணி இந்த இடத்துல எல்லா இடத்துல இருந்தும், இந்த இடம் மாத்திரம் இல்ல, ஈராக்ல போறாங்க, ஈராக்ல இருந்து வெளில போறாங்க, யுஏஇ, சவுதி அரேபியா இங்க இருந்து வெளில போறாங்க. இன்னொன்னு தென்கொரியாவில் இருந்தும் வெளியேறுவார்கள். ஆமா, இப்ப கிம் ஜாங்கும் நானும் நண்பர்கள். ஆனா உண்மையில அந்த விஷயத்துல நான் ட்ரம்ப்புக்கு வந்து ஃபுல் மார்க்ஸ் கொடுப்பேன். ஏன்னா இது வரைக்கும் எந்த ஒரு அமெரிக்க ஜனாதிபதியும் செய்யாத ஒரு வேலையை ட்ரம்ப் அவர்கள் செஞ்சார். கையை பிடிச்சின்னு அவன் அந்த டிமிலிட்டரி ஜோன்ல வந்து கிம் ஜாங் கையை பிடிச்சிட்டு ஒரு 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 10 ஸ்டெப் எடுத்து வச்சாருனாலும் போதுமே. ஸோ அதுக்கான ஒரு அமைதிக்கான ஒரு முயற்சின்றது போன டேர்மில் எடுத்துன்னு வந்தார். இந்த டேர்மில் அவரால் பண்ண முடியாது. ஏன்னா ஜோ பைடனும் அதுக்கு முன்னாடி பண்ண ஒபாமா, அதுக்கு முன்னாடி புஷ், கிளின்டன் பண்ண தப்பெல்லாம் தான் அவர் இப்போ சரி பண்ணிட்டு இருக்காரு. உண்மையிலே சொல்ல போனால் ட்ரம்ப் வந்து ஒரு விதத்தில் பாவம், அவருக்கு ஆப்ஷன்ஸ் கிடையாது. அவர் நாட்டுக்கு நல்லது செய்கிற இன்னொன்று அவருக்கு ஆப்ஷன்ஸ் கிடையாது. வேறு என்ன பண்ண முடியும்? டாலர் விழுறத எவ்வளோ தள்ளி போட முடியுமோ தள்ளி போடுறாரு. ஆனால் உலகம் எல்லாமே ஒரே ஒரு இடத்துல தான் டார்கெட் பண்ணுது. எல்லாருமே, இந்தியாவாக இருந்தாலும் சரி, மத்திய ஆசிய நாடுகளாக இருந்தாலும் சரி, அது மேற்கு ஆசிய நாடுகளாக இருந்தாலும் சரி, யுக்ரைன், ரஷ்யா அதுவாக இருந்தாலும் சரி, எல்லாமே ஒரே ஒரு இடத்த தான் டார்கெட் பண்ணுது. அது வந்து டீடாலரைசேஷன் தான் நடக்குது. அது எவ்வளவு தள்ள முடியுமோ அவ்வளோ தள்ளுறாரு. அவருடைய வெப்பன்ஸ் எல்லாம் எவ்வளோ மூவ் பண்ணி அவருக்கு என்னென்ன வேணுமோ அதை பார்க்குறாரு. இதுக்கு நல்ல கியூபாவும் ஆரம்பிக்கிறாரு. கியூபாவில் ஒரு கால் வச்சாருன்னா அது கொலவி கூட்டில் கை வச்ச மாதிரி தான் இருக்கும். அது ஒன்றும் கொஞ்சம் ப்ராப்ளம் வரும்ன்ற மாதிரி தான் பார்க்குறேன். ஆனால் இவர் வந்து இப்போ எல்லா வெப்பன்ஸையும் நவுத்துறாரு. ஸோ எல்லாத்தையும் எடுத்துகிட்டு அவர் இடத்துக்கே போனால் தான் சரிப்பட்டு வரும். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அமெரிக்கா வந்து அந்த உலகத்தின் பெரிய அண்ணன் அப்படின்ற ஸ்தானம் போய் இந்த மன்ரோ டாக்டரின் மாதிரி அந்த கோடு கீழ்ச்சி, இந்த கோட்டை தாண்டி நான் வரமாட்டேன், இல்லை நீ வரக்கூடாது, நான் வருவேன், நான் வந்து போவேன், ஆனால் நீ வரக்கூடாதுன்ற மாதிரி ஒரு கோடு, அதான் மன்ரோ டாக்டரின்னு. அது மேற்கத்திய நாடுகள், முக்கியமாக வந்து சொல்ல போனால் அமெரிக்கா தனியாக மற்ற மேற்கத்திய நாடுகள், அதாவது அட்லாண்டிக் பெருங்கடலுக்கு அந்த பக்கம் இருக்கக்கூடிய ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளுக்கு கொள்ளக்கூடிய ஒரு மெசேஜாக தான் நான் பார்க்குறேன். ஆனால் இது ஒர்க் அவுட் ஆக போகிறது இல்லை. அதனால் யுஏஇ, கத்தாரு, அப்புறமா ஒமான், இந்த சின்ன சின்ன நாடுகள்லாம் இருக்குல்ல, இவங்களுக்கு வந்து அடுத்த ஆப்ஷன்ஸ் என்னன்னு யோசிப்பாங்க. ஏன்னா சவுதி, துருக்கி, பாகிஸ்தான் 3 பேரும் ஒன்றா சேர்ந்துட்டாங்க அப்படின்னாலும் அது பெருசாக ஒன்றும் சோபிக்க போகிறது இல்லை. பணம் சவுதி கொடுக்கும். இந்த ட்ரோனு இதெல்லாம் வந்து பைரக்தார்லாம் வந்து துருக்கி வச்சுருக்கான். ஆனால் அதுக்கான எதிர்ப்பு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம். அவன் பாகிஸ்தான்கிட்ட கொடுத்தாலும் ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. சிந்தூரில் தெரிஞ்சது. இன்னொன்று, ஈராக்லேருந்து இவங்க வெளில போகிறாங்கல்ல, அப்போ துருக்கிக்கு என்ன ஆகும்? ஏன்னா ஈராக்குக்கும் துருக்கிக்கும் டேர்ம் சரி கிடையாது, சிரியாவுக்கும் துருக்கிக்கும் டேர்ம் சரி கிடையாது. லெபனனில் சில பகுதிகளும் அதே மாதிரி குர்து பிரதேசம் இருக்கு இல்லையா, குர்து மக்கள், அவங்களுக்கும் துருக்கிக்கும் ஒத்து வராது. இவங்கெல்லாம் வந்து நூற்றாண்டு கால பிரச்சனை இதெல்லாம். ஸோ அதனால் துருக்கியை பொறுத்த வரைக்கும் அந்த ஏரியாவில் அவங்க பிஸியாக இருப்பாங்க. சவுதியை பொறுத்த வரைக்கும் இங்கே இந்த பக்கத்துலேருந்து போன பிறகு என்ன ஆகுன்றதை அவங்க யோசிக்கிறதுக்கே டைம் கரெக்டாக இருக்கும். பாகிஸ்தான் தனித்து விடப்படும் அப்படின்ற மாதிரி தான் நான் பார்க்குறேன். இது வந்து ரொம்ப பெருச ஜீனியஸ் ஸ்டஃப் எல்லாம் ஒன்றும் தேவையில்லை. அமெரிக்கா வெளில போகுது, வேற வழி கிடையாது. அதனால இவங்க 3 பேர் அனாதையாக விட்டு போக முடியாது, 3 பேரும் கட்டி வச்சுட்டு போகிறாங்க, அவ்வளோதான். இட் இஸ் a mere marriage of convenience. வேறு எதுவும் இல்லை. ஹர்மோஸ் பற்றி பேசுறதுனால அவர் திடீர்னு நம்ம ட்ரம்ப் அவர் டெய்லி ஒரு அறிவிப்பு கொடுக்குறதுனால நான் ஹர்மோஸை என்னோட இதுவாக அமெரிக்காவோட பிரதேசமாக மாற்றிடுவேன் அப்படின்னு சொல்கிற போக, அதற்கு ஈரானோட ஒரு அமைச்சர் வந்து சொல்கிறாரு, ஃபஸ்ட்டு ஒழுங்காக உங்களோட பாதுகாப்பை, அதாவது தன்னோட பாதுகாப்பை
ஒழுங்கா பாத்துக்கங்க. அப்புறம் ஹார்மூஸ் கிர்மூஸ் சைனா மேற்கோள் காமிச்சிருக்கேன். ஏன்னா உங்களுக்கே அச்சுறுத்தல் இருக்கனால பயத்தினால நீங்க ஃபுட் ட்ரக்ல ஓடிக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறாரு. இது அவரை மீண்டும் ஈரான் அச்சுறுத்துதா உயிருக்கு? என்ன இங்க ப்ராப்ளம் வந்து அமெரிக்காவுக்கு அச்சுறுத்தல் அப்படிங்கிறது உள்ளதான் இருக்கு. இது வந்து நான் சொல்றது 13 ஜூலை 2024 அது அன்னைக்கு வந்து அவர் மீது ஒரு வைக்கப்பட்ட தாக்குதல் இருக்கு இல்லையா, அன்னிலேருந்து தப்பிச்சாரு. அப்ப ஈரான் வந்ததுன்னு சொல்ல முடியுமா? அதுக்கப்புறமா அவர் வீட்டை சுற்றி நடக்கக்கூடிய விஷயங்கள், அவர் வந்து இந்த மாதிரி ட்ரக்கில் தப்பிச்சு போறாருன்னா அது எனக்கு தெரிஞ்சு ஈரானுக்கு பயம்னு சொல்றாங்களே தவிர அது ஈரானுக்கு பயம் இல்லை. உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய அமெரிக்கா டீப் ஸ்டேட்னால அமெரிக்காவுக்கு ஒரு பெரிய பிரச்சனை இருக்கு, அமெரிக்காவுடைய அதிபருக்கு பெரிய பிரச்சனை இருக்குன்றது நம்மளுக்கு தெரிஞ்சது தான். இது ஒன்றும் புதுசு கிடையாது. அவர் வந்து இந்த ஏரியாவை வந்து காலி பண்றதுக்கு என்னென்ன ஆயத்தமாறார். ஈரான் மீது அவர் வைக்கக்கூடிய இந்த விமர்சனம் இதெல்லாம் வந்து அவங்க ஏற்றுக்க போறதில்லை. அவங்க ரீசெண்டாக அவருடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் வந்து டேரக்டாக சொன்னது என்னன்னா, நீ சைனாவோட சண்டை போட்டு தைரியம் இருந்தா சும்மா எங்களை வந்து அடிக்கிறேன்னு சொல்லி அடிச்சுட்டு இருக்கேன். நீ முடிஞ்ச சைனாவுக்கும் உனக்கும் பிரச்சனை இருக்கு. சைனா உன்னோட ட்ரேட் வாரில் ஜெயிச்சிட்டான். சைனா உன்னோட அட்வான்ஸாக நிறைய வெப்பன்ட்ரி வச்சிருக்கான் அப்படின்னு அவன் சொல்றான். உனக்கு உண்மையிலேயே திராணி இருந்தா, தெம்பு இருந்தா, திறமை இருந்தா, உண்மையிலே ரோஷம் இருந்தால் போய் சைனா ஓடுறா, எதிரா என்ன வந்து அடிக்கிறேன்னு கேட்குறான். இதுக்கு அமெரிக்காவுடைய ஆளும் வர்க்கமும் அந்த மேலாதிக்க சக்திகளும் தான் பதில் சொல்லணும். நான் எதுவும் சொல்ல முடியாது. ஆனால் அவங்க வைக்கக்கூடிய இது வந்து விமர்சனம் வந்து ஈரான் வைக்கக்கூடிய விமர்சனம் கொஞ்சம் எடுத்துக்கிற மாதிரி தான் இருக்கு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். உண்மையிலேயே உங்களுக்கு தைரியம் இருந்ததுன்னா போய் அடிக்க வேண்டியது சைனாவோட. எதுக்கு இந்தியாவும் பாகிஸ்தானும் எதுக்கு ரேக் பண்ணி விடணும், இது பிரச்சனை பண்ணணும். அதே மாதிரி ரஷ்யாவையும் உக்ரைனும் இவங்களோட உண்மையான சீனு யாரோடனா சைனாவோட தான். அதை தவிர மிச்சம் எல்லா வேலையும் பார்க்குறாங்க இவங்க. அதனால ஈரான் இருக்கக்கூடிய இடத்த நான் வந்து பேரை மாற்றுவேன். ட்ரம்ப் ஸ்ட்ரைட்டுன்னு பார்த்து வரேன் அவங்க பேரை. பனாமா கெனாலை எடுத்துப்பேன். அப்புறமா வந்து கல்ஃப் ஆஃப் மெக்சிகோ, கல்ஃப் ஆஃப் அமெரிக்கான்னு மாற்றுவேன். நான் பண்ணிட்டு போங்க, உங்கள் வாய் உங்கள் உருட்டு. நம்ம ஊரில் லோக்கலில் சொல்கிற மாதிரி தான் இது அமெரிக்காவுக்கும் அதே தான். நீங்கள் வேணால் புதுசாக ஏதாவது ட்ரை பண்ணுங்கள். உங்கள் வாய் உங்கள் உருட்டு, நீங்கள் என்ன வேணால் உருட்டிகிட்டே போங்க, அது எதுவும் நடக்க போகிறது இல்லை. நீங்கள் தான் பேசுகிறாஜான்னு சொல்லி பேடி போகிறது. காலம் இறுதியான கேள்வி. ஆப்ரேஷன் சிந்தூரை பற்றி நம்ம பேசினோம், அந்த துருக்கியை பற்றி பேசுகிறப்ப முதல் தடவை அஜித் தோவல் நம்ம பாதுகாப்பு ஆலோசகர் வந்து மோடி அவர்கள் இந்த ஆப்ரேஷன் சிந்தூரில் நாங்கள் சில பல விஷயங்கள்லாம் கேட்டோம், அதற்கு எல்லாமே உடனே அவர் வந்து நீங்கள் எடுக்கிற முடிவுக்கு எதுவுமே என்கிட்ட கேட்க வேணாம், நீங்கள் நம்ம நலன் கருதி நீங்கள் என்ன வேணால் எடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காரு இந்த ஆப்ரேஷன் சிந்தூரை பற்றி? ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் அதை பற்றி அவர் பேசியிருக்காரு. ஆப்ரேஷன் சிந்தூர் நடக்கும்போது ஆப்ரேஷன் சிந்தூர் இல்லை, முதல்ல பஹல்காம் தாக்குதல் நடக்குது. பஹல்காம் தாக்குதல் நடக்கும்போது பாரதத்துடைய பிரதமர் வந்து சவுதி அரேபியாவுக்கு பயணம் மேற்கொண்டிருந்தார். அதுதான் மெசேஜ். அதாவது பாரதத்துடைய பிரதமர் இஸ்லாமிய நாடு, பெரிய இஸ்லாமிய நாடு, சுன்னி இஸ்லாம் பிரிவை சார்ந்த பெரிய நாடு, அமெரிக்காவுடைய அலை, இந்தியாவோட ஒரு நெருங்கிய உறவுல இருந்த ஒரு நாடு. இந்தியாவா இப்போ இருக்குல்ல தெரியல, பார்ப்போம், வெயிட் பண்ணி. என் வாயிலேருந்து வருது, சரி ஓகே லெட் அஸ் see. ஸோ அப்படிப்பட்ட ஒரு நாடு. அப்போ பாகிஸ்தானோட எதுக்கு ஒப்பந்தம் போடுறீங்க? சரி, இப்போ நான் ஸ்லிப் அப் தாங்க இருந்தாலும் ஓகே வருது. ஸோ அப்படி இருந்த நாட்டுக்கு பயணம் மேற்கொள்கிறார். அங்கே உயரிய விருது வாங்கினவர், ப்ளஸ் என்னுடைய சகோதரன் MBA சொன்ன அந்த மாதிரி நாட்டுக்கு பயணம் மேற்கொள்ளும் பொழுது இப்போ சவுதி அரேபியாவோட அலையாக இருக்கக்கூடிய பாகிஸ்தான்லேருந்து ஒரிஜினேட் ஆன இஸ்லாமிய அடிப்படைவாத பயங்கரவாதிகள் தான் இந்த ஆப்ரேஷன், அதாவது இந்த பஹல்காம் தாக்குதலாம் பண்ணாங்க. இதில் மாற்று கருத்து இல்லைன்னு நான் நினைக்கிறேன். ஸோ அப்போ அவர் திரும்ப வர வேண்டியதாக இருந்தது. ஸோ அவர் 2 நாள் பயணமாக போனார். ஒரு நாள் பயணத்திலேயே பாதியிலே முடிச்சுட்டு போய் ஒரு 4 மணி நேரம் 5 மணி நேரத்தில் திரும்ப வந்துட்டார். ஸோ இப்படி தான் நடந்தது. அவர் வரும்போது ஏர்போர்ட்லேயே மீட்டிங், ஏர்போர்ட்லேயே இவங்க எல்லாருமே போய் ரிசீவ் பண்ணாங்க. அந்த சீரியஸ் மீட்டிங் எல்லாமே மொத்தமும் ஏர்போர்ட்லேயே வந்து சொன்ன விஷயத்தை தான் அவர் சொல்லியிருக்காரு. இது பின்னாடி யார் இருந்தாலும் சரி, அவன் நிலத்தில் இருந்தாலும் சரி, ஆகாசத்தில் இருந்தாலும் சரி, தண்ணி மேலே இருந்தாலும் சரி, தண்ணிக்குள்ளே இருந்தாலும் சரி, முடிச்சிடுங்க. யாருன்னு முதல்ல கண்டுபிடிங்க. அதான் சொல்கிறேன். அதாவது மெயினாக ஒரு விஷயத்த நம்ம பார்க்கணும். பாரத பிரதமர்கிட்டையும் சரி, இருக்கக்கூடிய எல்லா அமைச்சர்கள்கிட்டையும் ஒரு ஜென்ரலாக ஒரு ஏதோ ஒரு தலை கொடுத்தா போதும். யாராவது ஒருத்தர் புஷ்னு வந்து நிற்க வச்சு இது பண்ணா அப்படின்னு சொல்கிறது, அப்படி அது வந்து ஒர்க் அவுட் ஆகாது. இவங்க தான் பண்ணாங்கன்னு கண்டுபிடிச்சி கரெக்டான தலையை கொண்டு வா, அவனை முடி, அப்புறம் பார்த்துக்கலாம். இது வந்து நான் கோல்டா மேயர் மாதிரி பார்க்குறேன். கோல்டா மேயருடைய நடவடிக்கை இதே மாதிரி தான் இருந்தது. முனிச் ஒலிம்பிக்ஸில் நடந்த அந்த தாக்குதலில் இதே மாதிரி அப்பாவிகள் கொல்லப்பட்டாங்க, இஸ்ரேலிய அப்பாவிகள் கொல்லப்பட்டாங்க. அப்போ அந்த அந்த யார் கொலை பண்ணாங்க அப்படின்ற அந்த பயங்கரவாத தாக்குதல் அவங்கள ஒவ்வொருத்தரையும் தேடி தேடி வேட்டையாடினாங்க. டு பி ஃப்ராங்க், நான் யூஸ் பண்ணுற வேர்டு கரெக்டான வேர்டு தான். கொன்னாங்கன்றதை வேட்டையாடினாங்க. ஏன்னா அது மாதிரி மிருகத்தனமான ஒரு வேலையை செஞ்சவனுக்கு
மிருகத்தனமான தண்டனை தான் கொடுத்தாகணும். அதுக்கு முன்னாடி நீங்கள் உலகத்தில் அரங்கில் வந்து பேச மரியாதை இருக்காது அப்படின்றதுனால கோல்டா மேயர் சொன்னது என்னென்னா, இது பின்னாடி யார் இருக்காரோ கண்டுபிடிச்சி ஒருத்தனையும் விடாதீங்க, அதுக்கான என்ன நடவடிக்கையுமே எடுங்க அப்படின்னு இஸ்ரேலிய பிரதமர் இவங்க கோல்டா மேயர் அவங்க வாழ்க்கை வரலாம் பட்சம் அட்மையர்கள் அவங்க கொடுத்த அதே மாதிரி ஒரு ஆர்டராக தான் நான் வந்து இதை பார்க்குறேன். இதே கரெக்டான ஆளை கண்டுபிடி, கரெக்டாக எலிமினேட் பண்ணு. அது பின்னாடி யாரா இருந்தாலும் சரி, எவனா இருந்தாலும் சரி, எந்த ஊர்ல இருந்தாலும் சரி, தூக்கு. அப்படி தூக்குனா மாத்திரம்தான் ஓரளவுக்கு நம்மளுக்கு வந்து ஒரு நியாயம் கொடுத்த மாதிரி. பேர் வச்சதே அவர் தானே, ஆபரேஷன் சிந்தூர். அவன் பண்ண தப்புலயே மிகப்பெரிய தப்பு நீ போய் மோடி கிட்ட சொல்லுன்னு சொன்னதுதான். இன்னைக்கும் நம்ம பாஸ்ல தான் இருக்கோம். அதே மாதிரி கோல்டா மேயர் எடுத்த அந்த நடவடிக்கை இருக்குல்ல, அதோட பேர் ஆபரேஷன் ராத் ஆஃப் காட்னு பேர். அந்த ஆபரேஷன் ராத் ஆஃப் காட் 18 வருஷம் நடந்தது. தொடர்ந்து 18 வருஷம், நான் சொல்ல ஒரு நாள் 2 நாள்ல 18 வருஷம் தொடர்ந்து தேடி தேடி அவன் எந்த ஊரில் போனாலும் அந்த ஊரில் தேடி அவன் கூட நின்று பக்கத்து வீடு அந்த மாதிரி தங்கி நின்று ஒவ்வொருத்தனையும் முடித்தாங்க. கொஞ்ச நாள் வரைக்கும், எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் 10 வருஷம் வரைக்கும் இந்த மாதிரி ஒரு ஆப்ரேஷன் ஓடுதுன்னே தெரியாது உலகத்தில். அப்படிப்பட்ட ஒரு ஆப்ரேஷன் தான் ஆப்ரேஷன் ராத் ஆஃப் காட். ரீசெண்டாக இது துரந்தர் படத்தை கூட ஆப்ரேஷன் ராத் ஆஃப் காட்னு ஒரு சாப்டர் காமிச்சாங்க. அதோடைய ஆக்சுவல் நேம் வந்து இஸ்ரேல் ஆப்ரேஷனோட பேர் தான். அந்த மாதிரி தான் இந்த ஆப்ரேஷன் சிந்தூர் நம்ம எடுத்துக்கணும். அதில் முக்கியமாக மோடி அவர்கள் சொன்னது வந்து கரெக்டான தலையை கண்டுபிடி, யார் யாரெல்லாம் இங்கே கீழே இருக்கிறவங்களாம் பார்க்காது, மேலே எவன் ஆர்டர் கொடுத்தானோ அவனை தூக்கு. அதனால தான் நம்ம அடித்தது எல்லாமே துல்லிய தாக்குதல். முதல்ல அடித்தது எல்லாமே தீவிரவாத முகாம்கள். அதுக்கப்புறமா அதுக்காக நீ வந்து என் ஊர் பொதுமக்கள் மீது தாக்குதல் பண்ண உன்னோட பேஸ். அதையும் மீறி வந்தீங்கன்னா மொத்தமும் போயிடும், பார்த்துக்கோ. கிரணமலை முடிஞ்சது. நம்ம ஊரில் சூரபத்மனை தூக்கி பொழந்துட்டு ஒரு பக்கம் வேலாவும் ஒரு மயிலாவும் சேவலாவும் மாற்ற தெரிஞ்ச நம்ம ஊர் கடவுளுக்கு அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு போர் கடவுள் தான் ரீசெண்டாக மோடி அவர்கள் கூட வந்துட்டு போனார் திருச்செந்தூருக்கு. ஸோ அதனால் பார்த்து நடந்துக்கோங்க. இது வந்து கண்டினியூ தான் ஆகுது. அவர் சொன்ன விஷயத்தில் எடுத்துக்கணுன்னா அந்த ரிசால்வ் இருக்கா, அந்த பொலிட்டிக்கல் வில் இருக்கா, அதான் பார்க்கணும். ரீசெண்டாக ராகுல் காந்தி கூட பெருசாக வாய்க்கு வக்கனையா பேசி ஃபாரின் பாலிசி ஃபெயிலியர் அப்படின்னாரு. 2008 நான் சொல்றேன் ஃபாரின் பாலிசி ஃபெயிலியர் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. 2008 நம்ம வீட்டுக்குள்ள பூந்து நம்ம வீட்டில் நம்ம கூட இருந்த 200 பேர் கொண்டுட்டு அவன் பாட்டுன்னு ஜாலியாக உட்காந்து அங்கே 5 ஸ்டார் வாழ்க்கை வாழ்வானா. அப்போ வந்து ஒபாமா காலில் விழுவுமா. அதுக்கப்புறம் ஒரு எலெக்ஷன் நடந்து அந்த எலெக்ஷனில் நம்ம ஜனங்க சூப்பர் ஓட்டு போட்டு தொலைச்சானுங்க. சரி, அதையும் விடுங்க. அதுக்கப்புறம் நீ என்ன பண்ண அப்படின்றது தான் நம்ம கேட்க வேண்டியது. 2009 2014 வரைக்கும் உன் ஆட்சி. 2008 உன் ஆட்சியில் இருக்கும்போது தான் இது 26/11 அட்டாக் நடந்தது. என்ன பெருசாக பண்ணிட்ட. ஸோ அப்போ பண்ணது தான் ஃபெயிலியர், ஃபாரின் பாலிசி ஃபெயிலியர். அமெரிக்காக்காரன் வந்து மார்க் தட்டிக்கிறான் நான் நிறுத்தினேன்னு. அது நம்பால் சொல்றாரு, எவன் சொல்லியும் நான் நிறுத்தலை. இந்த வார்த்தை வந்து யாருக்குன்னா எல்லாருக்கும் பொருந்துன்றாரு. அவன் எதிர்பார்க்கறது என்னன்னா, அமெரிக்காக்காரன் எதிர்பார்க்கறது நான் சொல்லி போற நிறுத்தலைன்னு மோடி சொன்னா அதை பேஸ் பண்ணி சாங்ஷன்ஸ் போடலாம் அப்படின்ற பிளான். அதுக்கும் கழுவுல மீறின நழுவுற மீனா தான் மோடி அவர்களுடைய பதில். நான் வாயை திறந்து டேரக்டா சொல்ல மாட்டேன், எவன் சொல்லி நான் போற நிறுத்தல, நானா நிறுத்தினேன். அவங்க ஊர்ல இருந்து கேட்டாங்க. இதுக்கு நடுவில் இடைத்தரகர்கள் நான் சொல்றேன், மோடி அவர்கள் முதலாக எல்லாத்துலையும் நம்ம கெசட் நோட்டிபிகேஷன், ஒரு கெசட் ஆஃபீஸர் போயிட்டு வாங்கிட்டு வருவோம். ஒவ்வொருத்தரையும் நோட்டரி பப்ளிக் கிட்ட போய் கியூல நின்று நான் ஒரு ஆள் இருக்கேன்னு காமிக்கிறதுக்கு நான் போய் ஒவ்வொருத்தர்கிட்ட கையெழுத்து வாங்கி நின்னோம். மோடி கவர்மெண்ட் தான் நான் முதல்ல உன்னை நம்புறேன், நீ கையெழுத்து போட்டு கூட செல்ஃப் அட்டஸ்டேஷன்றது கொண்டு வந்தார். அந்த மாதிரி முதல்ல நம்மளுக்கு நாமளே முதல்ல பவர் கொடுத்தது அவர் தான். அதே மாதிரி தான் இதையும் சொன்னார், எவன் சொல்லி நிறுத்தலை, நானா நிறுத்தினாதான் உண்டு. அதுலேயும் அவன் கேட்டதுனால நிறுத்தினேன். அதுவும் அந்த இதில் வருது, அந்த டாக்குமெண்ட்ரியில் அதுவும் சேர்த்தே சொல்கிறாங்க. அதாவது டிஜிஎம்ஓ அந்த மூஞ்ச பார்க்கணுமே சூப்பராக இருக்குது. பாகிஸ்தானுடைய டிஜிஎம்ஓ கெஞ்சிருக்காங்க. ஆக்சுவலாக இது ஒரு டெக்னிக்கல் கிளிச்னால கால் கம்ப்ளீட் ஆகலை, கனெக்ட் ஆகலை. அதுக்குள்ளே அவங்க பயந்துட்டாங்க. ஸோ நம்மளால இங்கே துவம்சம் பண்ண போகிறாங்க போல இருக்குது, அதனால தான் ஃபோன் எடுக்கல, பேச்சுவார்த்தைக்கே தயாராக இல்லை போல இருக்குது அப்படின்ட்டு. ஒரு விதத்தில் அதுவும் நல்லதாக போச்சு. அதனால் 4:30 மணிக்கு சீஸ் ஃபயரு. அந்த சீஸ் ஃபயரையும் அதையும் தாண்டி திரும்ப ஒரு வயலேஷன், அந்த வயலேஷனுக்கு அப்புறமும் ஒரு துவம்சம், அதுக்கப்புறம் 9 மணிக்கு ஒரு இறுதியான ஒரு சீஸ் ஃபயர் இன்னி வரைக்கும் போயிட்டு இருக்கு. அது பாஸ் தான். ஆமாம், அதனால ஆபரேஷன் சிந்தூர் தொடரும் தான். இந்த சிங்கம் படம் மாத்திரம் இல்லை, சிங்கத்தின் வேட்டை தொடரும் போடுற மாதிரி ஆபரேஷன் சிந்தூர் தொடரும் தான். இதோட அவன் நிறுத்திக்கினான்னா போயிச்சான். இல்லை மீறி வந்து அமெரிக்காக்காரன் கூட இருக்கிறான், துருக்கிக்காரன் இருக்கிறான்,
பணம் கொடுக்கறதுக்கு சவுதி அரேபியா இருக்கிறான் அப்படின்னு சொன்னா ஈரானும் ஆப்கானிஸ்தானுமே பார்த்துக்குவாங்க. இன்னொரு தடவை நம்ம மேல கை வச்சா ஈரானும் ஆப்கானிஸ்தானுமே ரெடியா இருக்காங்க. ஏன்னா ஆப்கானிஸ்தானுக்கும் அவங்களுக்கும் எல்லாம் தகராறு இருக்கு, கோடு பிரச்சனை. நம்மளுக்கும் அவனுக்கும் கோடு பிரச்சனை. பலுச்சிஸ்தானுக்கும் ஈரானுக்கும் ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் வந்து வச்சுருந்தீங்களா, பாகிஸ்தான் முடிஞ்சதுன்னு வச்சுங்க. எல்லா சைட்லேயும் நாயை விட்டு கடிக்க விட்டா எல்லா சைடும் சேர்ந்து அடித்தா நாயும் காலியாகும் நீயும் காலியாகும் அப்படின்றது மாத்திரம் தான் பாகிஸ்தானுக்கு சொல்ல வேண்டிய மெசேஜ். வேறு எதுவும் இல்லை. நேரம் உங்கள் நேரத்தை நம்ம தளத்தை வந்து பயந்து வைக்க ரொம்ப நன்றி. நல்லதே நடக்கும். பால்காலோட வந்தே மாதரம்.